ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹோலி செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா தலையில் முட்டையை உடச்சிட்டாங்க. காலையில் 6 மணிக்கெலாம் தண்ணி வந்துருந்துச்சு. நான் பிடிச்சிட்டு இருந்தேன் தண்ணி. எல்லோரும் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எல்லோரும் வந்து முட்டையை உடச்சி கலர் கோலப்பொடியெல்லாம் என் மேலே கொட்டிட்டாங்க. காலையிலே நான் தான் மாட்டிக்கிட்டேன், மச்சான்கிட்டையும் அத்தாச்சிக்கிட்டேயும். அன்றைக்கி ஹோலி எனக்கு ஞாபகம் இல்லை. சரி காலைல தண்ணி பிடிச்சிட்டு அப்புறமா தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்போவே இது பண்ணிட்டாங்க. இப்போ மேலேருந்து யார் கொட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரா தான் கொட்டிகிட்ருக்கு கலர் பொடியை. நான் தண்ணி நின்றும் தண்ணி பிடிக்கணும்னு நினச்சா இங்கே பாருங்கள், சாராவுக்கு அவங்க மாமா போட்டு தேய்ன்னு தேய்க்கிறாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரெட் கலர் மாதிரி கலர் பொடி எடுத்துகிட்டு வந்து அப்போன்னு அப்பி போட்டாங்க எனக்கு. அப்போ தான் சொல்லியிருந்தாங்க, நீ இன்ஸ்டாகிராம் எதில் வேணால் போட்டுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்க. அத்தாச்சி ஃபோனில் தான் எடுத்தாங்க, நான் எடுக்கலை. பார்த்திங்களா, சாரா தண்ணியெல்லாம் தொளிச்சிக்கிட்டு இருக்கு. மூஞ்சியெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை. இது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா வந்து வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா எப்படி அத்தாச்சி அந்த பாப்பாவுக்கு கலர் பொடியெல்லாம் பூசி விட்டுட்டு இருக்காங்க. ஜாலியாக இருந்துச்சு. சாரா பாருங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. அந்த பாப்பா அழகாக நின்றுச்சு, பொம்மை மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாப்பாவுக்கு பல்லெல்லாம் விலக்கி விட்டுட்டாங்க கலர் பொடியில். பாப்பா தொடச்சிக்கிட்டே கிளம்பிடுச்சு வீட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா சாரா அவங்க மாமா கூட விளையாடிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க மச்சான் வெளியில் போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். பக்கத்து வீட்டில் உள்ள அக்கா வீட்டில் நின்றுட்டுருக்காங்க. சாராவா வெளியில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த பாப்பா பாருங்கள் கலர் பொடி வச்சு விளாண்டுட்டுருக்கு. சிரிச்சிட்டு இருந்துச்சு அந்த பாப்பா, அழுகெல்லாம் இல்லை. சாரா வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அது என்ன பிளான் பண்ணாங்கன்னு பாருங்கள். அது சாராவுக்கு பிள்ளை. இங்கே வீட்டில் அங்கே அக்கா இருக்காங்க, அந்த பாப்பா வருதில்ல, அந்த பாப்பாவோட அம்மா. அதுக்காக வெளியில் கூப்பிட்டுட்ருக்காங்க. பாருங்கள், அந்த பாப்பா பிடிச்சி இழுத்துட்ருக்கு. நான் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. பார்த்திங்கன்னா அத்தாச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. போய் கலர் பொடியை கொட்டிட்டு ஓடியாந்துட்டேனா. மச்சானுக்கு வந்து சாரா கொட்டிருச்சு. நான் குளிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த அக்கா வீட்டில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்திங்களா அத்தாச்சி சாராவை வான்னு இழுத்துட்ருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு பையன் பாருங்கள், சின்ன பையன் எப்படி ஓடிட்டுருக்கான்னு. ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த அக்கா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. முட்டையை தலையில் உடைக்கிறதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு போகணும், முட்டை வாட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் விடவே இல்லை, முட்டையை அடித்து தலையில் உடைச்சிட்டாங்க. ஜாலியாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. நான் வீட்டுக்கு மேலே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அத்தாச்சி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சாரா அவங்க மாமாவோட விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றி 2 பேரும் விளாண்டுட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றி பார்த்திங்களா கலர் பொடியாக தெரியுது. எப்படி விளாண்டுட்ருக்காங்கன்னு பாருங்கள். மச்சான் தலையிலலாம் கொட்டி வச்சுருந்தாங்க கலர் பொடியை. மச்சான் ஃபஸ்ட்டு இதை வரவே இல்லை வெளியில், அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்தாங்க. பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்து கலர் பொடி பூசிகிட்டு இருந்தாங்க. இது தெரியாமல் என்னை வீடியோ எடுக்க சொன்னாங்க. நான் வெளியில் போயிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா எனக்கு கலர் பூசுறதுக்கு தான் இந்த வேலை பார்த்துருக்காங்க. நான் ஃபோன் எடுத்துக்கிட்டே வந்தேன் பாருங்கள். மச்சான் நின்றுட்டுருக்காங்களா, எனக்கு தான் முட்டையை உடச்சி விட்டுட்டாங்க தலையில். மறுபடியுமே நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், மறுபடியும் என்னை இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டுருக்காங்க பார்த்திங்களா. நான் ஓரமாக நின்னேன், பார்த்தா என் தலையில் தான் உடச்சிட்டாங்க. பாருங்கள், வெளியில் இது பண்ணிகிட்ருக்காங்கல்ல. பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து 2 பேரும்
இப்போ பார்த்தீங்கன்னா என் தலையில் தான் உடச்சிட்டாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. இது பார்த்தீங்கன்னா சாரா விளாண்டுட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு மறுபடியும் வந்தேன். பார்த்தீங்களா தலையெல்லாம் முட்டையெல்லாம் உடச்சி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து பூசியிருந்தாங்க. இது பக்கத்து வீட்டில் உள்ள பையன் பாருங்கள். அத்தாச்சிக்கு பக்கத்து வீட்டு பொண்ணுங்கள்லாம் பூசிகிட்ருக்காங்க. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. வில்லேஜ்லலாம் இந்த மாதிரியெல்லாம் அவ்வளோவா கொண்டாட மாட்டாங்க. சிட்டி சைடு சென்னை அந்த மாதிரிலாம் கொண்டாடுவாங்க. இங்கே போன வருஷம் நான் ஒர்க்குக்கு போயிருந்தனால அவ்வளோவா நான் இது பண்ணல. இந்த தடவை தான் நான் இது பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் பூசிகிட்டு இருந்தான். மச்சானுக்கு கொஞ்சம் பயப்படுவான் அந்த பையன். அப்புறம் நான் தான் தூக்கி வச்சுருந்தேன். பூசுடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் தான் பூசிகிட்டு இருந்தான் மச்சானுக்கு. பாருங்கள் தலையில் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கானா. இப்போ மச்சான் தான் அந்த பையனுக்கு பூசுவாங்க. ஒரு 3 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அவன் பாட்டில் திரிஞ்சிட்டே இருந்தான். பார்த்தீங்களா தலையிலெல்லாம் மச்சான் தேய்ச்சி விட்றாங்க. அவன் பாட்டில் பேசாமல் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெளியில் வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து சரி ஹோலி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சானும் வெளியில் வந்துட்டாங்க. அப்புறம் கலர் பூசிக்கிட்டு எல்லோரும் பாதி வீடியோலாம் என்னால் கவர் பண்ண முடியல. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.